அதீதமான மதுப்பழக்கத்திற்கு யாரை கேள்வி கேட்பது, யாரை குற்றம் சொல்வது? மதுப்பழக்கத்தை பற்றிய சரியான புரிதல்கள் சாத்தியமாகாமலேயே மதுப்பழக்கம் அதிகரிக்கும் சமூகத்தின் பிரதிநிதிகளாக வாழ்ந்து வருகிறோம். அந்த புரிதலின் முதல் புள்ளியாய் இந்த முயற்சி. வணக்கம், இது மதுவா மதுவிலக்கா? தமிழ்நாட்டுல முதன்முறையா தமிழகத்தோட குடிப்பழக்கம் பற்றி தந்தி டிவியோட பிரம்மாண்ட கருத்து கணிப்போட அடிப்படையில் நடைபெறும் அதிரடியான விவாத நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சமூக நல வாரியத்தின் தலைவர் CR சரஸ்வதி வந்திருக்காங்க. மேடம் வணக்கம். மற்றும் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கை நாராயணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். எங்கு பார்த்தாலும் குடிமக்கள் போதையில் நம்மை கடந்து போகிறார்கள். இவர்கள் அதிகமாக மது குடிப்பதற்கு யார் காரணம்? அரசா, சமூகமா, தனி மனிதனா? நம் கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது பார்க்கலாமா? குடிப்பதற்கு யாரை குற்றம் சொல்வீர்கள் என்ற கருத்து கணிப்பு கேள்வியை குடிப்பவர்களிடம் முன்வைத்த போது நமக்கு கிடைத்த பதில்கள்: அரசு 33 விழுக்காடு, சமூகம் 12 விழுக்காடு, தனிமனிதன் 37 விழுக்காடு, கருத்தில்லை என்ற பதில் 18 விழுக்காடு. குடிப்பதற்கு 33% பேர் காரணமாக குற்றமாக சுமத்துவது அரசை தான். CR சரஸ்வதி மேடம், உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். 33% பேர் சொல்றாங்க பரவலான குடிப்பழக்கத்துக்கு காரணம் அரசுதான் அப்படின்னு. கன்சியூம் பண்றவங்க, குடி நுகர்வோர்கள் சொல்லிருக்காங்க 33% அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம இந்த கடைகளை மூடினா, அரசு இந்த கடைகளை மூடினா இந்த 33% பேர் குடிப்பதை தவிர்த்து விடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தான் மறுபடியும் அவங்க கிட்ட கருத்து கணிப்பு எடுக்கணும். ஏன்னா ஒரு விஷயம், ஒருத்தர் இப்போ எனக்கு நான் உடம்பு சரியில்லை, எனக்கு வயிற்று வலி அப்படி டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் என்ன சொல்லுவாரு, உங்களுக்கு அல்சர் இருக்கு, காரம் சாப்பிடாதீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணணும். நான் என்ன நினைப்பேன், 2 நாள் மருந்து சாப்பிட்டு எனக்கு உடம்பு சரியானோன்னா எனக்கு அல்சர் இருந்தாலும் போறோம், நான் காரத்தை விட மாட்டேன்னா. சோ எனக்கு இது கெடுதல்னு தெரிஞ்சு நான் தான் நிறுத்தணுமே ஒழிய ஒரு அரசாங்கத்தை அவர்கள், இப்ப நீங்க சொல்றத நானும் கேட்கிறேன். அரசாங்கம் மூடினால் இது இன்னைக்கு நேத்தல்ல, பல வருடங்களாக உலகம் முழுவதும், நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, நாட் ஓன்லி இன் இந்தியா, அமெரிக்காவிலே சகோதரர்கள் அமெரிக்கால இருந்து இங்க வந்தவங்க தான். ஒரு முறை அங்கேயே ப்ரொஹிபிஷன் கொண்டு வர போது சாத்தியம் இல்லை என்று வளர்ந்த நாடுகளே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை இன்னைக்கு உலகம் பூரா இருக்கு. இந்த 33% பேரும் ஒருவேளை அரசு கடைகளை மூடினால் நாங்கள் குடிக்கவே மாட்டோம் என்று உறுதிமொழி கொடுப்பார்களா? ஒரு குற்றம் சொல்வதற்காக அரசை சொல்றாங்க, கரெக்டுமா? பட் வாட் அஷூரன்ஸ் they'll give? கடையை மூடிட்டா நாங்க குடிக்க மாட்டோம், கள்ளச்சாராயத்துக்கு போக மாட்டோம், சரி நாங்கள் மூடிறோம். அவர்கள் கள்ளச்சாராயம் காட்சி குடிக்குது. பல வருடங்களுக்கு முன்னால் 71 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மறுபடியும் கடையை திறக்கும் போது மரியாதை கொடுத்து கருணாநிதி அவர்கிட்ட கேட்ட போது அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? சுத்திலும் நெருப்பெரியும் போது நடுவில் எரியாத கற்பூரமாக நான் இருக்க முடியுமா? அண்டை மாநிலங்கள் ஃபுல்லா லிக்கர் இருக்கும் போது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல என்றால் அங்க போய் குடிக்கிறாங்க, நான் திறக்க வேண்டிய அவசியம், கள்ளச்சாராயம் பெறுகிறது என்று அன்னைக்கு அவருடைய பாணியில சொன்னார். இன்றைக்கு இந்தியா பூராவும் நாம் மதுவிலக்கை கொண்டு வந்தால் நிச்சயமாக எல்லா மாநிலத்தையும் மூட முடியும். இப்ப நீங்களே சொல்லிருந்தீங்க, டாக்டர் எனக்கு ஒரு அல்சர் பிரச்சனை இருக்கு, டாக்டர் இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா நான் ஃபாலோ பண்ணணும். அப்ப இந்த 33% பேர் கூட நோயாளிகள், அவங்களுக்கு டாக்டரான அரசு என்ன பதில் சொல்லுதுங்கிறது? கவுன்சிலிங், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்படுது. அவர்கள் கவுன்சிலிங் ரொம்ப முடியாதவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்டே கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் குடிப்பவர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் சொல்லியோ, நான் சொல்லியோ, அரசு சொல்லியோ, ஏன் பெற்றோர்கள் சொல்லியோ, மனைவி சொல்லியோ கேட்க முடியாது. அவர்களாக இந்த பழக்கம் என் உடலையை பாதிக்கும். அரசு கடையை திறந்து வச்சிருந்தா தானே நாங்க குடிக்கிறோம், மூணுனா நாங்க குடிக்க மாட்டோம் அப்படின்னா இப்ப மூடிடலாம். அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க? கள்ளச்சாராயத்துக்கு போவாங்க. இல்ல இப்ப அண்டை மாநிலத்துல இருந்து பாட்டில்கள் கடத்தி வரப்படும். இதெல்லாம் நடந்து இருக்கு ஏற்கனவே. அதை குறைக்கிறதும் அரசுடைய இது கடமை தானே. கண்டிப்பாக போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் அதையும் மீறி எத்தனை கள்ளச்சாராய சாவுகள் இந்த நாட்டில் நடந்திருக்கு என்பது எல்லாருக்குமே தெரியுமே. முக்கியமா திரு அமெரிக்க நாராயணன், உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப அரசு ஆட்சி மக்கள் 33% மக்கள் அரச குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா நான் பாக்குறேன். சந்தேகமே வேணாம், இது அரசுதான் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது அவர்களுடைய கருத்துல உண்மையும் கூட, உண்மையான ஒரு கருத்து. அப்படி இருக்கும்போது 55 வருஷத்துக்கும் மேலாக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது ஒட்டுமொத்தமான மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்திருந்தா இந்த 33% அரச குற்றம் சொல்ல வேண்டியது குறைஞ்சிருக்கும், இல்ல மறைஞ்சிருக்கும் இல்லையா? முதல்ல இந்த திராவிட கட்சிகள் ஆரம்பித்ததுதான் இது. இன்று அதிமுக இதை ஆதரித்து நிச்சயமாக செய்வோம் என்று சொல்வது. இந்த அதிமுக அதை அவங்க, நீங்க காங்கிரஸ் மேல குற்றம் சாட்டுறதா அந்த குற்றத்தை அங்க அனுப்பிட முடியாது. இது ஏனென்றால் இது மாநில கொள்கை, இது மத்திய அரசின் கொள்கை இல்லை. இன்றைக்கு ஜிஎஸ்டியில போடச்சே
இது மாநில அரசுடைய வரி வகுப்பு வரணும்னு தமிழக அரசும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதனால இதை மத்திய அரசு செய்தால் மாநில அரசுகள் ஒப்புக்கொள்ளாது. ஏனென்றால் இதில் ஒரு பெரிய வருவாய் மாநில அரசு எடுத்துக்கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் புரிந்துக்கணும். இன்னைக்கு நமது முதலமைச்சர் கூட இதுல பெரிய வருவாய் வருகிறது, இதை விட முடியாது. இந்த இதுல இவ்வளவு தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களும் கேட்கும் போது கூட இவர்கள் மது வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு அரசாக இருப்பது அதிமுக அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல நான் அவங்க பேச நான் இது பண்ணல, நான் முடிச்சுறேன். இதனால இதுல அரசுடைய பங்கு, திராவிட கட்சிகளுடைய பங்கு. ஏன்னா நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால காங்கிரஸ் கட்சி, நான் அந்த காலங்கட்டத்தில் வளர்ந்துவேன். நிச்சயமாக அன்று கள்ளச்சாராயம் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. நான் உங்க ப்ரோக்ராம்ல இங்கேயும் சரி எங்கேயும் சரி உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன். ஆனால் அங்கு குடிப்பவர்கள் மிக 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 குறைவு. குடியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மிக 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 குறைவு. இதை திறந்துவிட்டு மத்திய அரசு இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியாது. இன்றைய அரசியல் சட்டத்திலே இன்றைய அரசு நிர்வகிக்கப்படும் மத்திய மாநில அரசுகள் அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டு இருக்கும்போது நிச்சயமாக இதை மத்திய அரசு முடிவு பண்ண முடியாது. காங்கிரஸ் அரசுடன் சேர்ந்துதான் மற்ற மாநிலங்கள்ல. அப்ப மற்ற மாநிலங்கள்ல மாநில அரசுல காங்கிரஸ் இருக்கக்கூடிய அரசுல கூட மதுவிலக்கு கொள்கைகள் அவங்க அமல்படுத்தி இருக்கலாமே. நான் தெளிவாக சொல்கிறேன். நான் இங்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்து வருகிறேன். இங்கு கேரளாவில் தண்ணீர் விடமான தமிழர்களுக்காக பாடுபடுவோம், தமிழுக்காக குறைப்போம். இங்கு தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் கொண்டது. இன்றைய காலகட்டத்திலே அதிமுக தான் இதற்கு முக்கிய காரணம். பொதுமக்கள் இவ்வளவு கேட்டும் போது கூட பொதுமக்களுடைய எண்ணங்களை மதிக்காமல் என்று திறந்து விட்டிருக்கிறது அதிமுக அரசு. அது பிரதிபலிக்கப்படுகிறது. ஒரே ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய விஷயங்கள் குறித்து பத்தி நம்ம பேசலாம். மக்கள் இது குறித்து என்ன சொல்கிறார்கள் நீங்களே பார்க்கலாம். கவர்மெண்ட் அதெல்லாம் சொல்றதுலாம் ஐ டோன்ட் திங்க் அது கரெக்ட்னு தோணல. எல்லாரும் சாப்பிட்றதுனால கவர்மெண்ட் விற்கிறாங்க. ஒருவேளை வீட்டு யாருமே சாப்பிடலாம் யாரும் விற்க மாட்டாங்க இல்லையா? தட்ஸ் நாட் மை ஃபீலிங். தண்ணி பழக்கம் மெயினா இருக்குது. அவங்களுக்கு வேலை இல்லாததால இருக்குது. வேலை இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் இருக்கிறவங்களுக்கு மிக அளவு கையில் சம்பளம் கிடைக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த பழக்கம் இருக்குது. மீடி இருக்கிறவங்களுக்கு அந்த பழக்கம் கம்மி தான். ஏன்னா அவ விருப்பப்பட்டு தான் குடிக்கிறான். மெயின் முக்கால்வாசியும் அவளோட விருப்பப்பட்டு தான் குடிக்கிறான். கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி குடிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி யாருமே எதுவும் சமூகமோ யாரும் எதுவும் சொல்றது இல்லை. அரசாங்கம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை சொல்லி குடிக்கிறாங்க. அது அரசாங்கம் நம்ம கட்டுப்படுத்த முடியாதுல்ல. பர்டிகுலர் ஒரு அரசாங்கத்தை யாரையும் குறைய சொல்ல முடியாது. கடை திறந்து இருக்கும்போது குடிக்க போறானுங்க. மீதி ரூபா கொடுத்தா என்ன தெரியுது, காலையிலே ஏன் குடிக்க போறாங்க, மீதி குடிக்க வேணான்ற எண்ணம் வரணும் மக்களுக்கு. மக்களா தான் வரணும், எல்லாமே மக்களா தான் செய்யணும். ஓப்பனா தெரியறதுனால எல்லாருக்கும் இப்படி எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குடி பழக்கம் இல்லாதவங்களுக்கு கூட தோணுது. இப்படி சாப்பிடணும் போல இருக்குது, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அட்வர்டைசிங் பப்ளிக் போற பிளேஸ்ல இந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. அதுதான் மெயின் என்னோட கருத்து. மக்கள் குரல்ல பல்வேறு கருத்துக்களை பார்த்தோம். தேர்தல் நெருங்கும் நேரத்துல பலம் பெறும் மக்களோட குரல்கள் நம்ம கருத்து கணிப்பா எதிரொலிச்சிருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சமூக அழுத்தம் தான் பரவலான மதுப்பழக்கத்துக்கு காரணமான ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த அழுத்தங்கள்ல மறைமுகமான ஒண்ணு சினிமாவா? மதுக்கடைகள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இந்த மதுக்கடைகள் அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த மதுக்கடைகளினால் குறிப்பாக மது அருந்துபவரின் எண்ணிக்கை கூடியிருப்பது மட்டுமல்ல, மது அருந்தக்கூடிய அளவும் கூடியிருக்கிறது. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் இன்றைக்கு மதுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் குறிப்பாக மது அருந்தி தெருக்களில் விழுந்து கடந்து தன் நிலை மறந்து இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் மதுவின் தாக்கம் என்பது குடும்பங்களை நேரடியாக பாதித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தாய் தன் மகனை இழப்பதும், தந்தையை இழப்பதும், அதே போல பிள்ளைகள் பலியாவதும் என்று லட்சக்கணக்கில் இன்றைக்கு பெண்கள் தாலி பறிப்போயிருக்கிறது. இந்த சூழ்நிலை குறிப்பாக தமிழகத்தில் அதிகமாக காணப்படக்கூடியது என்றால் முக்குக்கு மூலைக்கு மூலை, தெருவுக்கு தெரு இன்றைக்கு மதுக்கடைகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மதுக்கடைகள் பரவலா இருக்கிறது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு விஜயதரணி சொன்னதை கேட்டோம். மேடம், உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். இப்ப சினிமா எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டரா இருக்கு, எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்னா,
ஒரு மது காட்சி, மது அருந்துற மாதிரியான ஒரு காட்சி ஒரு படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கீழே போடுறோம் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அந்த அளவுக்கு ஒரு புரிதல், அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டா இந்த எண்ணிக்கை குறைஞ்சிருமா? அதுக்கு முன்னாடி இப்போ சகோதரி விஜயதாரணி சொன்னாங்க தமிழ்நாட்டுல கடைகள் அதிகமாகுதுன்னு. சமீபத்துல காங்கிரஸ் கூட்டணியோட பீகார்ல நிதிஷ்குமார் வெற்றி பெற்றார். அப்போ அவர் என்ன சொன்னாரு, எலெக்ஷன் டூர் அப்பவே நாங்க வந்தோம்னா மது கடைகளை மூடுவோம்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்ப அவராலே என்ன சொல்லிட்டாரு, சாராயத்தையும் கல்லையும் மூடுவோமே தவிர வைன் ஷாப் கவர்மெண்டே நடத்தும். சில ப்ராப்ளம்ஸ் ஒரு நாள்ல சால்வ் பண்ண முடியாத சினிமா இன்னைக்கு இல்ல, ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால் தேவதாசன் படம் வந்தது. அதுல பாத்தீங்கன்னா காதல் தோல்வியினால் அந்த ஹீரோ தண்ணிக்கு அடிமையா தன் உயிரை கொடுத்துருவார். பட் அதுக்காக அந்த படத்தை பார்த்து காதல் தோல்வியில எல்லாம் தண்ணி அடிச்சுட்டா இருந்தாங்க. 12% பேர் சமூகத்தை காரணமா சொல்றாங்க. அப்ப சமூகத்தோடைய ஒரு பிரதிபலிப்பா பாக்குறதுதான் ஏன் அதை காட்டுறாங்கன்னா, இதற்கு அடிமையானால் இவர்கள் வாழ்வு எந்த அளவில் பாதிக்கப்படும். அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாடகரா இருப்பாரு. இப்ப நீங்க காட்டின பாட்டுல அந்த ட்ரிங்க்ஸ் அடிமையானோன்னு அவரோட வாழ்க்கையை இழந்துருவாரு. சினிமாவில எப்படி நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறோமோ இதன் மூலமா ஏன் அவங்க ஒரு கருத்தை சொல்லக்கூடாது, இதுக்கு அடிமையானால் உன் வாழ்க்கை இவ்வளவுதான், நீ இதுக்கு எந்த விஷயத்துக்கு அடிமையாகாத, நீ யூ டேக் இட். அதாவது ஒரு பழக்கம் என்பது அது உன்ன சாப்பிடக்கூடாது, நீ கண்ட்ரோல்ல வச்சிட்டீங்கன்னா எந்த பழக்கம் தப்பு கிடையாது. கண்ட்ரோல் மீறி போனால் உன் வாழ்க்கையே போயிடுங்கிற மாதிரி தான் சினிமா சொல்லுதே தவிர எந்த சினிமாவும் நீ குடி, நீ கெட்டு போ, குடி சொல்லல. பட் காட்சிப்படுத்துறது திரு அமெரிக்க நாராயணன் காட்சிப்படுத்துறது அப்படின்னு பாக்கும்போது இப்ப இந்த கீழே போடுற அந்த ஒரு லைன் வாசகம் போட்டுட்டா அவங்க எவ்வளவு வேணா மது காட்சிகளை வச்சுக்கலாம்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்க முடியுமா? இல்ல, அது மாதிரி வச்சுக்கொள்ள முடியாது. அதாவது நமக்கு கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை, இந்த சொசைட்டிக்கும் கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. அதனால சினிமால காட்டுறதை காட்டிட்டு இதை போட்டுட்டா நம்ம ஒரு ஏதோ நம்ம அதை அடக்குறோன்ற ஒரு மனப்பான்மையை ஒரு பிரமையை ஏற்படுத்திக்குதான் இது மொழியை. நிச்சயமாக புகைப்பிடித்தலோ மதுவோ இது மாதிரி காட்டியா தீமைன்னு போடுறதால குறைய போவதில்லை. ஆனால் சினிமால சொன்ன மாதிரி அன்றைய காலகட்டங்களில் மதுக்கு எதிராக பாட்டுகளும் இருந்தது. எம்ஜிஆர் அவர்களை பாடியிருக்கிறார், சிவாஜி அவர்களும் பாடிருக்காங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல தணிக்கை குழு பண்ண வேண்டிய விஷயம் என்ன? இந்த மாதிரியான ஒரு காட்சிகள் மறைமுகமா அதை ப்ரமோட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். நீங்க ஸ்பெசிபிக்கா சொன்னீங்க. சினிமா 2 விதமா பார்க்கலாம். சினிமா நாட் ஒன்லி லீட்ஸ் பட் இட் ஆல்சோ ஃபாலோஸ். ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சொசைட்டியா தான் சினிமா இருக்குது. அதனால இதை நீங்க ஒரு சமூக இதை காட்டுச்சே இது குடிக்கிறான்றதை காட்டிதான் ஆகணும். ஆனா அதை இவங்க சொன்ன மாதிரி பல இடங்கள்ல இதனால பல பாவங்கள் நடக்குது, கஷ்டங்கள் நடக்குது, குடும்பங்கள் சீரழியுதுன்றும் காட்ட வேண்டியத ஒரு சமுதாய பொறுப்பு அவர்களுக்கு இருக்குது. ஓரளவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்றதை மறுக்க முடியாது. பட் இட் டஸ் இன்ஃப்ளூயன்ஸ் போத் பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி. அதை இன்னும் நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறதுல மறுக்க முடியாது. அதுக்கான கோரிக்கைகள் எழுந்து வருகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். குடிப்பழக்கம் இருப்பவர்கள் யாரை குற்றம் சாட்டுகிறார்கள் என்பதை பார்த்தோம். குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் யாரை காரணம் சொல்கிறார்கள் பார்க்கலாம். குடிப்பழக்கத்திற்கு யாரை குற்றம் சொல்வீர்கள் என்ற கருத்து கணிப்பு கேள்வியை குடிக்காதவர்களிடம் முன்வைத்த போது நமக்கு கிடைத்த பதில்கள்: அரசு 45 விழுக்காடு, சமூகம் 10 விழுக்காடு, தனி மனிதன் 19 விழுக்காடு, கருத்தில்லை என்ற பதில் 26 விழுக்காடு. சரஸ்வதி மேடம், உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். குடிப்பழக்கம் இருக்கிறவங்க 33% தான் அரசு குற்றம் சொன்னாங்க. ஆனா குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 45% பேர் சொல்லிருக்காங்க. அப்ப ஒரு பார்வையாளரா அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய உலகத்திலேருந்து வெளியில வந்த ஒரு பார்வையாளரா இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க, ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த பத்தியான ஒரு விஷயத்துக்கு. இது நியாயமானது இல்லம்மா? அதாவது அவங்க சொல்ல வர்றது முதல்ல சொன்ன பதில் தான். இந்த 45% பேரும் இந்த கடையை மூடினால் இவர்கள் யாருமே குடிக்க மாட்டாங்கிற அஷூரன்ஸ் who will give? கடை இருக்கிறதுனால தான் நான் குடிக்கிறேன்னு அதுதான் நான் கேட்கிறேன். கடையை மூடிட்டா ஒரு மதுவுக்கு அடிமையானவர்கள் கடையை மூடிட்டா ஒரே நாள்ல மதுல இருந்து வெளியில திருந்தி வாழ்க்கை அமைச்சிருக்காங்களா? ஒண்ணும் இல்ல, இப்ப கேரளாவில இவர்கள் மதுக்கடைகள் பார்ல மூடன்னு அறிவிச்ச உடனே அன்றைய சட்டமன்றத்தில் அமைச்சர் சொன்னார், நாங்க மதுக்கடையில மூடலாம்னு நினைக்கிறோம், ட்ரக்ஸ் உள்ள வந்துருச்சு. நான் சொல்லல, கேரளாவுடைய அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினார். we are thinking to close the liquor shop but drugs have come in. நம்ம இப்படி நினைக்கும் போது அடுத்து குடிக்கிற என்ன பண்ணுவாங்க, ட்ரக்ஸுக்கு போவாங்க, கள்ளச்சாராயத்துக்கு போவாங்க. அதனால் வரக்கூடியதுக்கும் அரசே பதில் சொல்லுவாங்க. அமெரிக்க நாராயணன் நான் கேட்க விரும்புறேன். இப்ப இதுல பார்க்க போனோம்னா நம்ம கருத்து கணிப்புல 26% பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிருக்காங்க, மது பழக்கம் இல்லாதவர்கள். அப்ப இது ஒரு இன்சென்சிட்டிவிட்டியா? சமூகத்துல எனக்கு பக்கத்துல நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் பார்க்காம போறேங்கிற ஒரு இன்சென்சிட்டிவிட்டியை குறிக்குதா? ஒரு மறந்து போச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயம், என்ன நடந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சென்சிட்டிவிட்டி ஒரு சமூகத்துல ஓரளவு இருக்குன்றத மறுக்க முடியாது. எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த நாடே மாற்றிருந்தாலும் யார் வந்தா என்ன, ராம வந்தா என்ன, ராவணன் வந்தா என்ன அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில இருக்குச்சு. இது மாதிரி இன்சென்சிட்டிவ் இருக்குது, எல்லா சமுதாயத்திலும் இருக்குது.
அப்ப சமூகம்னு நம்ம பார்க்க கூடதா இருக்கட்டும், தனி மனிதன் பார்க்கக்கூடியது எல்லாமே அரசாங்கத்துடைய ஒரு அங்கம் தானே. இப்ப நம்ம சமூகம் சொல்றது ஒரு 18%, 12% சொல்றது இந்த மாதிரியான பழக்கத்துக்கு சமூகம் சூழல் காரணம், அரசு காரணம் சொல்லுது, தனி மனிதன் நானே காரணம் சொல்றாங்க. எல்லாருமே பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் தானே. எல்லாருமே பார்ட் ஆஃப் சொசைட்டி. கவர்மெண்டே சொசைட்டி. நல்லா புரிஞ்சுங்க. கவர்மெண்ட் ஒரு முக்கிய பங்கு, ஒரு பெரிய பங்கு இந்த சொசைட்டியில வகுக்கிறது என்று சொல்ல முடியும் வழிய அரசும் இந்த சமுதாயத்தில் ஒரு பங்கு தான். வழி நடத்திட்டு போறது அரசு தானே. நிச்சயமா அதுல ஒரு பெரிய பங்கு அவங்களுக்கு உண்டுன்றதுல மறுக்க முடியாது. அதை இந்த அதிமுக அரசு தவறாக நடத்துகிறதுன்றதையும் நம்ம மறுக்க முடியாது. மக்கள் அரசை பெரும்பாலும் குற்றம் சுமத்தின இன்றைய கருத்து கணிப்பை மகேசன் தீர்ப்பாக நமது அரசாங்கம் கருதுமா? குற்றம் சுமத்துவது மட்டுமல்ல, அந்த அரசின் அங்கமே தனி மனிதனும் சமூகமும் தான் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் உணர்வோமா? நம்மோடு இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி. விடிவெள்ளி பூத்திருக்கும் இரவு வேளை நீண்ட சாலையை போல் நம்முன் விரிந்திருக்கிறது. பரிசீலனைகளும் சீராய்வுகளும் சாத்தியமாகட்டும். பெண்கள் குடிப்பது பற்றிய விரிவான பார்வையோடு மீண்டும் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியில்.